பீரியட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு வாக்கிங்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 7 நாளாவது வந்து ஒரு வாக்கிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அதே மாதிரி யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமடியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அது கூட வந்து ஒரு 200 ml தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும் பொழுதே அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டீ மாதிரி டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சரியாகும். நிறைய பெண்களுக்கு வந்து 40 வயதுக்கு மேலே போகும்போது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான தொந்தரவுகளோ இல்லை நீர்க்கட்டிகளோ இருக்கும் பொழுது தான் இந்த மூட் ஸ்விங்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது. மாதவிடாய் கோளாறுகளும் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாக்கிங் எக்ஸசைஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு 200 ml நல்லா கொதித்த தண்ணியில் வந்து போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் பீரியட்ஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 21 நாள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒரு வாரம் கேப் விட்டுறலாம் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மூட் ஸ்விங்ஸோட அளவெல்லாம் நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. உடம்புல சன்லைட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மூட் ஸ்விங்ஸை ஓரளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம்.